Hi everyone, good morning there in India, good evening Costa Rica. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend and welcome to my channel Pavitra Vlogs on Wheelchair. So yes friends, இன்னைக்கு வந்து அட்டகாசமான ஆனா சிம்பிளான டேஸ்டியான ஒரு லஞ்ச் காம்போ மெனுவோட தான் வந்திருக்கேன். Also with little bit of shopping. So ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் vlog கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப லாங் கிடையாது, kind of okay. So vlog ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. And என்னுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நன்றிகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ ஆஸ் யூ டூ ஆல்வேஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகேங்க, இது வந்து ஒரு வீக் டேயில் நான் எடுத்திருக்கிற ரெகுலரான ஒரு vlog தான். இன்றைக்கி வந்து தோரம்பருப்பு யூஸ் பண்ணி கொத்தமல்லி நிறைய இருந்தது. ஸோ கொத்தமல்லி போட்டு நல்லா காரசாரமாக கெட்டியாக ஒரு தொகையல் பண்ணலாம் அப்படின்னு. யூஸ்வலாக நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தான் போடுவோம் இல்லையா. இன்றைக்கி தோரம்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பேனில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இதில் கிளியராக இருக்கான்னு தெரியல. பட் இது நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு நல்லா ஒரு 2-3 கட்டுங்க கிட்டத்தட்ட கொத்தமல்லி. இது சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு எவ்வளோ காரம் நமக்கு தேவையோ, அதாவது அந்த அளவுக்கு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த ஊரில் காஞ்ச மிளகா அவ்வளோ சூப்பராக இருக்காதுங்க. ரொம்ப பார்க்குறதுக்குமே ரொம்ப தின்னாக இருக்கும். ஸ்பைஸ் லெவலும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம ஊர் மிளகா மாதிரி இருக்காது. அதனால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியும். பட் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு அண்ட் கொஞ்சோண்டு காரப்பொடி, நான் சொன்ன மாதிரி இது ஸ்பைஸ் இருக்காது, அதனால் கொஞ்சோண்டு காரப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே உப்பு இதெல்லாம் வந்து நம்ம கொத்தமல்லி வதங்க விட்டு ஆட் பண்ணால் தான் அதோட கரெக்ட் குவான்டிட்டி தெரியும், இல்லைனா ஜாஸ்தியாக போயிடும். ஸோ எஸ், அது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை நல்லா தொகையல் மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தொகையல், ஆனால் செம்ம டேஸ்ட்டு. கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை அதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணல. வெறும் கொத்தமல்லி அண்ட் தோரம்பருப்பு தொகையல். ஸோ இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் அவரைக்காய் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா அண்ட் அவரைக்காயை வந்து இந்த மாதிரி மெல்லிசாக நீட்டமாக கட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணேன். நான் தொகையிலையும் பெருங்காயம் ஆட் பண்ணேன். ஐ திங்க் சொல்ல மறந்துட்டேன், பட் நான் ஆட் பண்ணேன். அண்ட் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இங்கே ரொம்ப சீக்கிரம் வெந்துருங்க, அதனால் எனக்கு ஆவிலே வெந்துடும். இங்கே கிடைக்கிற அவரைக்காலாம் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது கூட இல்லை. பட் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நான் வேக வச்சுருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டா சூப்பரான சிம்பிள் பட் செம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மீதி தேங்காய் இருக்கு இல்லையா கொஞ்சோண்டு, சரி இது எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைப்பானேன்னு அதையும் நான் தொகையலில் போட்டு அப்படியே பச்சையாக வச்சு அரைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹண்டியில் செம்ம சூப்பரான வெண்டைக்காய் சாம்பாருங்க. வெண்டைக்காயெலாம் வந்து கோல்டு மாதிரி இங்கே கிடைக்கவே கிடைக்காது. எப்போயாவது ஏதாவது ஒரு குரூப்பில் வந்து போடும்போது கிராப் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ வாங்கிக்கணும், அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெய் விட்டுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சோண்டு கேப்சிகம் பாக்கி இருந்தது. ஸோ அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி எடுத்துருக்கணும். ஏன்னா இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த குழகுழப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கேப்சிகம் அண்டு லேடிஸ் ஃபிங்கர் ரெண்டையுமே நான் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்க போகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு, இப்போ எவ்வளோ சாம்பார் இங்கே வைக்க போகிறீங்க, பருப்பு எவ்வளோ போட்டிருக்கோம் அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். இது ஹோம்மேட் சாம்பார் பொடி. அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு அந்த பொடியோடு சேர்ந்து அந்த சாம்பார் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டாபர் ஹோம்மேட் புளி பேஸ்ட் இருக்குது, டேமரின் பேஸ்ட். அதை நான் இந்தியாவிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து சாம்பாருக்கெலாம் ரொம்ப தேவைப்படாது, ப்ளஸ் எல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாகவே இருக்குது. அதனால் கொஞ்சோண்டு போட்டாலே போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வெத்த குழம்புன்னா இன்னும் கொஞ்சம் போடணும், சாம்பாருக்கு கொஞ்சம் போகிறோம். இங்கே வந்து தோரம்பருப்பையும் பயத்தம்பருப்பையும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். கலந்து சாம்பாருக்கு நான் போடுவேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக நான் எப்படி வீல் சேர்லேருந்து சிம்பிளாக குக்கிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். குட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள் லைக் மீ ஹூ இஸ் ட்ரைங் டு குக் ஃப்ரம் அ வீல் சேர் இல்லையா, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா பருப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காவும் கேப்சிகமும், அதையும் போட்டு நல்லா நம்ம ஒரு கொதி விடணும். ஏன்னா
அந்த பருப்பு புளித்தண்ணியோடு சேர்ந்து இந்த காயும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாம்பாருடைய சாரெல்லாம் அப்படியே வெண்டைக்காயில் இறங்கி பயங்கரமாக இருக்கும். ஸோ சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ தொகையில் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல திக்காக நல்ல உப்பு புளிப்பு காரமோட ரொம்பவே நல்லா இருந்தது. இதை நான் அனுக்கு வந்து பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன், லஞ்ச் பாக்ஸ். அதனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ சாதம், சாம்பார், தொகையல் அண்ட் அவரைக்காய் தேங்காய் போட்ட பொரியல், இதுதான் வந்து அன்றைக்கான லஞ்ச் மெனு. அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா செம மழைங்க. சரி வால்மார்ட் போகலாம் அப்படின்னு. இது வந்து வேறு ஒரு வால்மார்ட், ஹெரேதியா எங்கள் ப்ராவின்ஸ்லேயே இருக்கிற இன்னொரு ஒரு வால்மார்ட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்லேருந்து லிக்விடேஷன் அப்படிங்கிற செக்ஷன் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. இது என்னென்னா உங்களுக்கு சில பொருட்கள்லாம் வந்து டிஸ்கவுண்ட்ஸில் இருக்கும், நிறைய ஆஃபரில் இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருந்தது, லைக் $10, $8ன்னு போட்டதெல்லாம் இப்போ ஒரு $3லேருந்து $2 அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது ரேண்டமாக இருக்குங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நோட் புக்ஸ் இருக்கும், ஹேண்ட்பேக்ஸ் இருக்கும், ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் வேர் இருக்கும், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ், பாத்திரங்கள் சில சமயம் இருக்கும். அந்த மாதிரி ரேண்டமாக வந்து பொருட்கள் வந்து இங்கே இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் வில் பி இன் அ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் ஆல்சோ. ஸோ அதான் அந்த லிக்விடேஷன் அப்படிங்கிறது. ஸோ சரி என்ன இருக்குது சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு தான் நானும் போனோம். அண்ட் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் சில பேர் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க, இந்த பேட்ரி ஸ்கூட்டரை வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு. இந்த கண்ட்ரியில் இந்த மாதிரியான பேட்ரி ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே வால்மார்ட், ப்ரைஸ் மார்ட் அண்ட் அந்த மாதிரி கடைகளில் இருக்கும், அவங்களே வாங்கி வச்சுருப்பாங்க. இது பர்ச்சேஸ் நான் பண்ணலை, சரிங்களா? ஆல்ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்பேக்ஸ் பார்த்தோம். அந்த ஹேண்ட்பேக் உண்மையாகவே நல்லா இருந்தது. பட் இப்போ நான் இந்தியாவிலேருந்து வரும்போது தான் ஐ ஹேட் ஒன். ஸோ அதனால் சும்மா எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு, சும்மா பார்க்குறது தானே அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் நானும் அனுவும். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக மெயின் வால்மார்ட்டுக்குள்ளே நாங்கள் போனோம். சரி இந்த லிக்விடேஷன் செக்ஷனை அப்படியே உங்களுக்கெல்லாம் காமிக்கலாம், எவ்வளோ ஆக்சசபிளாகவும் அந்த ஸ்கூட்டரில் வந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு காமிக்கலாங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நிறைய குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸஸ் சூப்பராக இருந்ததுங்க. நிறையவே ஆஃபரில் இருந்தது. பர்டிகுலராக இந்த டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ டோன்ட் நோ வை, பட் நிறைய மல்டி கலர்ஸில் இருந்ததா, ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இந்த ஸ்விம்வேர், பீச் வேர், பிகினிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும் நிஜமாவே. ஸோ அதெல்லாமும் இருந்தது. இன்கேஸ் நம்ம எதாவது ட்ரிப் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிக்விடேஷனில் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா பிகாஸ் அதெல்லாம் நம்ம டெய்லி போட்டுக்கவும் போகிறது கிடையாது. அதனால் இட்ஸ் ஓகே இஃப் இட் இஸ் இந்த டிஸ்கவுண்ட் செக்ஷனில் அப்படின்றக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவல் வால்மார்ட் அந்த கடைகளுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ். அண்ட் இங்கே வந்து இந்த ஸ்கூட்டரில் வந்து நான் போகிறது இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஏன்னா யூஸ்வலாக நானே வந்து எடுத்து வீடியோ போடுறத விட இப்போ இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. இந்த மெயினாக இந்த வண்டியோடைய அந்த இதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அவள்கிட்ட ஹெல்ப் வாங்குவேன். பிகாஸ் இட் இஸ் ரியலி டஃப். நானாகவே செல்ஃபாக இதை உங்களுக்கு வந்து எடுத்து போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போது நிறைய பேருக்கு இன்னமும் டவுட்ஸ் இருக்கும் இந்த வண்டியை பற்றி. அதனால் சரி நான் எடுத்து இது இப்படி தான் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கோம். இப்போ நாங்கள் லிஃப்ட் பிடிச்சிட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இதுதான் வந்து தி ஆக்சுவல் வால்மார்ட், த மெயின் கடை இது தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த வால்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக்கல் செக்ஷன் இருக்கும், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், அண்ட் இந்த மேக்கப் டேபிள் இருக்கும் இல்லையா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கிச்சன் கேஸ் ஸ்டவ், பார்பிக்யூ ஸ்டவ், அந்த மாதிரிலாம் இங்கே என்ட்ரன்ஸில் ரொம்ப நிறைய இருக்கும். எங்களுக்கு வீட்டுக்கிட்ட இருக்கிற இன்னொரு வால்மார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதோடைய ஸ்பேஸ்லேயும் சரி, அந்த வே ஆஃப் பொருட்களை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுலையும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு ரேண்டமாக காமிக்கிறேன் இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்குன்னு. எனக்கு இந்த டாய் செக்ஷன் ரொம்பவே இங்கே பிடிச்சிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் தி மேக்னிஃபையிங் மிரர், இதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம மெயினாக அந்த ஐப்ரோ பண்ணுறதுக்கு, மேக்கப்லாம் பண்ணுறவங்களா இருந்தது அப்படின்னா இந்த மிரர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பட் இட் இஸ் ரியலி ஒர்த் பையிங். ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டாய் செக்ஷன் என்னவோ ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. நிறைய அழகழகான டாய்ஸ் எல்லாம் இருந்தது. பட் நாங்கள் வாங்க வந்தது என்னமோ வெஜிடபிள்ஸு, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் தான், தயிர் அந்த மாதிரி. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு வால்மார்ட்டில் வந்து நான் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்திருக்கேன். இங்கே வந்த புதுசில் சில ட்ரெஸ்லாம் நான் வந்து வால்மார்ட்டில் வாங்கியிருக்கேன். அண்ட் என்னோடய நிறைய இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து நான் வால்மார்ட்டில் எடுத்திருக்கேன். இட் இஸ் சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா உழைக்கும்.
இப்போ இந்த க்ரீன் கவுன் என்னை ரொம்ப இட் வாஸ் காலிங் மை நேம். அதை பார்த்தா $16 போட்டிருந்தது. நான் அப்படியே யூட்டர்ன் எடுத்துட்டேன், வேண்டாம் இப்போ தான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. பட் அந்த கலர் வந்து இட் வாஸ் டூ குட். நான் பார்த்தீங்கன்னா நான் நின்றுட்டேன் போயிட்டு. அதுக்கப்புறமா வந்து இல்லை, இது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அந்த ஆலிவ் க்ரீன். இட் வாஸ் வெரி நைஸ். பட் இட் வாஸ் $16 மேபி. அந்த அதாவது ஒரு டிஸ்கவுண்ட் டைமில் வந்து கம்மியாக ஆகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் ஸ்லீப் வேர் இருந்தது, குட்டி குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் தி இன்னர் கார்மெண்ட்ஸ், டிஷர்ட்ஸ். இங்கே கூட கொஞ்சம் பேக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. அண்ட் சில சமயம் இந்த மாதிரி ஃபுட்வேர் சூப்பராக அமைஞ்சிருங்க. வால்மார்ட்டில் ஃபுட்வேரும் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பர்டிகுலர் வால்மார்ட்டில் இந்த செக்ஷனில் ரொம்பவே நல்லா இருந்தது. பர்டிகுலராக அந்த கட்ஷு ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ தான் அந்த கவுண்டமணி காமெடி நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் அனுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவளுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, கட்ஷு போடுங்கோ அப்படின்ட்டு அந்த காமெடியெலாம் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த கட்ஷு எனக்கு பிடிச்சிருந்தது. ஐம் லைக் ஓகே, யூஆர் இன் மை பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அங்கே பெயிண்ட் வச்சுருந்தாங்க. ஏன்னா அது வேறு என்னமோ நினச்சிட்டு போய் கேட்டால் அது வந்து பெயிண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் மெயினாக வாங்க வந்தது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான். ஆப்வியஸாக நம்ம அதுக்கு தானே வருவோம் இல்லையா. இதெல்லாம் சும்மா அப்படியே ஜாலியாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டைம் நல்லா போகுங்க. ஈஸியாக வந்து ஒரு 1 or 2 hours கிட்டக்க வந்து போயிடும். நான் கடைசியில் என்ன எடுக்கிறேன் பாருங்கள், பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, பாத்திரம் தேய்க்கிறதுக்கான அந்த ஸ்க்ரப்பர், இதெல்லாம் தான் வந்து நான் மெயினாக வந்து எடுக்க வந்திருக்கிற விஷயங்கள். அண்டு எனக்கு இப்போ இந்த பர்டிகுலர் சோப் அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்க்ரப்பர் அதுதாங்க இங்கே ஒத்துக்கும். எனக்கு வந்து கையில் சில சமயம் ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடுது. நான் வேறு ஏதாவது லிக்விடோ சோப்போ இல்லை எதாவது மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன் வெசல் வாஷிங்க்கு, எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் நான் நிறைய பார்ப்பேன், இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு மாற்றி பார்க்கலாமான்னு. பட் அட்லாஸ்ட் வேண்டாம் வம்புன்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன யூஸ்வலாக ஒத்துக்குமோ நான் அதுக்கு நான் வந்துடுவேன். அண்ட் இங்கே உள்ளேயுமே வந்து லிக்விடேஷன் செக்ஷன் தனியாக இருக்கும். கீழே வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அதை தவிர ஆக்சுவல் வால்மார்ட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு லிக்விடேஷன் செக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொருட்கள்லாம் இருக்கும். இந்த வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி டெக்கார்ஸ் இதெல்லாம் இருக்கும். அங்கே வந்து இந்த க்ளோதிங் அதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இங்கே கொஞ்சம் அந்த ஸ்டேஷ்னரி டெக்கார்ஸ். எனக்கு இந்த லைட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் திருப்பி அதை போட்டு நான் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி கேண்டிலில் வந்து அந்த எட்ஜில் அந்த பேட்டரி வச்சு லைட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவ்வளோதாங்க, இதுதான் ஃபுல் பில்லிங் செக்ஷன். பார்த்தீங்கன்னா நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும், செல்ஃப் பில்லிங் கவுண்டர்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 2 கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அண்ட் ஓல்ட் பீப்புளுக்காக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு புதுசு இல்லை. இது வந்து ஒரு வீக்கெண்டில் நாங்கள் வந்து நான்சன் கரீஸ் அப்படிங்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது, அதுக்கு போயிருந்தோம். நிறைய பேர் இது ஆக்சுவலாக இந்தியாவா, நீங்கள் குலோப் ஜாமுன் இந்தியாவில் சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க. இல்லை, இது வந்து கோஸ்தாரிக்கா தான். இங்கே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் 1 2 3 இருக்குது. அங்கே எப்போயாவது போகும்போது நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இது கேட்டிருந்தாங்க நிறைய பேர். எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, which is why I am replying here in this video. அந்த கிளிப்பையும் இங்கே வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். Thank you so much for watching and see you all soon in my next vlog. Take care and bye bye.